சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கால் கப் பாசிப்பருப்பை லைட்டா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே சேம் கிளாஸ்ல 7 கிளாஸ் தண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 7 கிளாஸ் தண்ணி, ஒரு கிளாஸ் பால். அதான் உங்களுக்கு சரியான மெஷர்மெண்ட். எந்த கிளாஸ்ல எடுக்கிறீங்களோ அதே சேம் கிளாஸ்ல 7 கிளாஸ் தண்ணியும் ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்குங்க. பால் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு இந்த மாதிரி பொங்கி வந்த பிறகு அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அரிசி நல்லா வேகட்டும். அரிசி ஓரளவுக்கு வெந்த பிறகு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாதம் உங்களுக்கு நல்லா மலர்ந்துருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் பாசிப்பருப்பு சேர்த்தீங்கன்னா தான் அரிசியும் பாசிப்பருப்பும் ஒரே ஈவனாக வெந்து கிடைக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி நல்லா வெந்து தண்ணி வற்றி இந்த மாதிரி திக்கானது பிறகு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு பொடிச்சு வச்சிருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்தை சேர்த்து வெல்லம் எல்லா சைடும் ஈவனா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம இப்ப ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்து கிளறி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. கடாயில மீதி நெய்யை சேர்த்து நெய் சூடான பிறகு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டா வறுபட்ட பிறகு திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு திராட்சை வறுபட்ட பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஜாதிக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. சாதம் வெந்து நல்லா அந்த மாதிரி குழஞ்சு வந்தாதான் உங்களுக்கு பொங்கல் நல்லா டேஸ்டா இருக்கும். சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி.